இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜிஸியை காமிக்கிறாங்க. அவள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அப்படியே டேபிளில் படுத்து அவள் தூங்கிக்கிட்டு இருந்தா. அங்கே டீச்சர் நீ என்ன பண்ணிகிட்ருக்க எந்திரின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஷென்னு என்னப்பா பண்ணிகிட்ருக்க எந்திரி டீச்சர் வந்துட்டாங்க பக்கத்துலன்னு சொன்னால் டக்குன்னு அவள் பயந்து ஆராண்டி எந்திரிச்சியா அவனோட கண்ணுக்கிட்ட கொண்டு போய் பெண்ணை கொண்டு போகிறா. என்னவே நீ கொலை பண்ண பார்ப்பையா உன்னை இன்னைக்கு போட்டு தள்ளிடுவேன்டான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த பையன் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறான். அப்போ அங்கே டீச்சர் நீ என்ன பண்ணிகிட்ருக்க உன்னை வீடு நீ படிக்கிறது ஒன்றும் கிடையாது, பட் அடங்காப்பிட்டார்தானே பண்ணுறதுல நம்பர் 1 அப்படின்ற சைட்டு திட்டாங்க. ஸோ அப்போ அங்கே அவளுக்கு ரியலைஸ் ஆகுது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு உனக்கு புரியுதா, நீ கனவு கண்டுட்டு என்னத்தையும் பண்ணிகிட்ருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்கிறான். இருந்து ஒரு ஸ்டோன் கீழே விழுந்ததுமே அதை அங்கே யாவன்ற ஒரு பொண்ணு எடுத்து வச்சுக்கிறா. அவள் தான் நம்பர் 1 எனிமியே நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் பிளெயினில் இருக்கா. அப்போ அங்கே நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்களோட ஸ்டோனை நீ எடுத்துகிட்டு போவ, எங்கள் மாஸ்டர் உன்னை போட்டு தள்ளிட்டு இதை பறிக்க சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி உன்னை சும்மா விட மாட்டோன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் எல்லாத்தையுமே போட்டு அடி பொழந்து கட்டி விட்றா. பட் அந்த ஆளுங்க நாங்கள் மட்டும் தனியாக சாக போகிறது கிடையாது, கூட சேர்ந்து நீ மீதே சாக போகிறேன்னு சொல்லிட்டு தான் அதை அங்கே பிளாஸ்ட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயின் இப்போ இந்த பொண்ணோட உடம்புல ரீபான் ஆகி ரிட்டர்ன் வந்துட்டா. அவங்க அதை பார்த்துட்டு அப்படின்னா எனக்கு இது ரீபானா, அப்படின்னா இதை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கணுமேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இப்போ அந்த ஸ்டோன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போனா. இப்போ டீச்சர் நான் உன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டா. நீ என்னோட ஸ்டோனை கொடு அப்படின்ற செட் அவட்ட கேட்குறா. அப்பாங்க நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு வேணும்னா நான் சொல்கிறத நீ பண்ணுன்னு சொல்லும்போது என்கிட்ட நீ வம்பு வளர்க்காத, நான் சொல்கிறத கேளு, இப்போ நான் கவுண்ட் பண்ணுவேன் அதுக்குள்ளே நீ கொடுத்துருன்னு சொன்னால். அங்கே டீச்சர் நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டா. அங்கே ஷெங் எந்திரிச்சிட்டு அவட்ட நீ இப்போ இந்த மாதிரி வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசினதுக்கு மன்னிப்பு மரியாதையை கேளுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்காங்க. பட் அவள் அதெல்லாம் கண்டுக்கல. இப்போ ஸ்டோனை கொடுன்னு சொன்னால் இப்போ ஓகே நீ இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் ஸ்டோனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டோன் அப்படியே தூக்கி வெளியே எரிஞ்சா. ஹீரோயின் ரொம்ப ஸ்பீடாக ஓடி போய் அங்கே பறந்து அந்த ஸ்டோனை பிடிச்சி அங்கே கீழே போய் அங்கே குதிச்சு நிற்கிறா. அங்கே அவளுக்கு அடியெல்லாம் படலை, பட் இருந்தாலும் அங்கே இருக்க எல்லாருக்குமே இவளுக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இன்சல்ட் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஷெங் கையில் ஒரு லெட்டர் எடுத்து வச்சுட்டு இந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காளாம்ப்பா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு அந்த உன்னை மாதிரி மூஞ்சி வச்சு புள்ள பெற்றதுக்கு உன்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப அசிங்கப்படணும், நீ கண்ணாடியை பார்த்துருக்கியா லவ் பண்ணுறியா அப்படின்ற சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அசிங்கெல்லாம் தாங்க முடியாமல் தான் அவள் இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினோட சோல் இவ பாடியில் ஹீரோயின் திரும்ப ரீபான் ஆகிருக்கா புரிஞ்சுக்குது. அப்போ ஹீரோயின் நீ ஒரு பையனுக்காக உன்னோட வாழ்க்கையை போய் வேஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு அங்கே ஷென்னும் ஜெனியும் வேமா ஓடி வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிராம இங்கே வா அப்படின்ற செட்டு கூப்பிட்டதுமே அவளுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவங்க 2 பேருமே என்னோட நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த ஷெங் வாழா நீ இப்போ எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணியிருக்க, எங்ககிட்ட நீ சாரி கேளு அப்படின்ற சொல்லிட்டு பேசினான். கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சதுமே அந்த அவங்க ரொம்ப கோவமாயிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி அவன் மேலே கையை வைப்ப, நீ இப்போ பண்ணதுக்கு ஒழுங்காக மன்னிப்பு கேளு அப்படின்றத சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னால் அவளுக்கும் சேர்த்து அடி விழுகுது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே எப்பப்பா இந்த லெவலுக்கு நம்ம ஜிஸி தைரியமாக மாறினா இவங்களவே போட்டு அடி பொழந்துட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம டீச்சர் ஓடி உனக்கு அடிபட்டு போச்சா, நீ மாடியிலேருந்து குதிச்சிருக்க, ஏதாச்சும் ஆகி போச்சா என்ன பண்ணுறது, வா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போய் செக்அப் பண்ணலாம் அப்படின்றத சேர்த்து கூப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஸோ பிறகு நம்ம ஸ்டோரியோட ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹாவ் தான் அவனோட பேர், அவனுமே ஒரு நல்ல ஒரு கேங் லீடர் தான். அப்போ அவங்க ஆளுங்க பாஸ் இப்படி ஜிஸி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோனை அவங்க எடுத்துகிட்டு போனதோட சரி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கா. அவன் ரொம்ப சீக்கிரட்டாக அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கான், இவ்வளோ ஈஸியாக இறந்து போவேன், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே, என்ன விஷயம் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ இவங்க ஃபோனில் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் அந்த பிளைன் ஆக்சிடெண்ட்டை பற்றி ஏதாச்சும் போட்டிருக்காங்களான்னு. பட் அப்படி எதுவுமே நியூஸ் இல்லை. ஸோ அவளுக்கு புரிஞ்சுக்குது இந்த ஸ்டோனில் அவ்வளோ தூரத்துக்கு பவர் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்ற செட் அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே ஜியாங்னு ஒரு பையன் எட்டி பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே யார் இவன்னு சொல்லிட்டு வேமா அவன் கையை பிடிச்சி முறுக்கிட்டு யார் நீன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டா, நீ உன்னோட பிரதரவே நீ இப்போ
புள்ளி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது நான் வந்திருக்க பொண்ணோட பிரதர் தான் சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா அப்பாங்க வந்துடுறாங்க. எதுக்காகடா தங்கச்சிட்ட இப்படி வந்து சண்டை போடுறேன்னு சொன்னதும், நீங்கள் எப்பயுமே அவளுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டீங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் என்ன புள்ளி பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீ ரூம்குள்ளே வரதா இருந்தால் கேட்டுட்டு வான்னு சொன்னதும், நான் உன் பிரதர் இதுக்கு கூட பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்ற செட்டு கேட்டதும், ஏன் இப்படி தொல்லை பண்ணுறேன், உன் சிஸ்டரே பாவம் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கான்னு செட்டு பேசினதும் அவன் அவகிட்ட யாராச்சும் உன்னை புள்ளி பண்ணாங்கன்னா இந்த மாதிரிலாம் காரியம் பண்ணாத, நீ ஏன்ட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க பேரண்ட்ஸ்மே நீயாவே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாதுமா, நீ எங்ககிட்ட எல்லா விஷயமே சொல்லு, நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவனுமே ஆமாம் சிஸ்டர்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். சரி கிளாஸில் என்ன நடந்துச்சுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டால் ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே அங்கே சொல்ல மாட்டா. அதை கேட்டுட்டு உனக்கு வந்து பிடிக்கலன்னா நீ எங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லிடுறாங்க. அங்கே சூப் எல்லாமே கொடுத்து நீ இந்த சூப்பை குடிமான்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, இல்லை நானாகவே குடிச்சுக்கிறேன்னு சொன்னதும், இல்லை நான் ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டா அவளுக்கு இந்த அன்பாக எல்லாருமே பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிட்ருக்கு. சரி ஓகே நம்மளோட வீட்டுக்கு நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னதும், எதுக்காக வீட்டுக்கு போக, டாக்டர் இனிமேல் செக் பண்ணிவிட்டு உன்னோட பாடியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி தான் சொல்லணும் நீ நல்லா ஐடியா இல்லையான்னு, அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும் அப்படின்றத சொன்னதும், இல்லை இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற விஷயத்த அவள் சொல்கிறா. அப்போ அவங்க அப்பாவுமே சரி அவளுக்கு இங்கே தான் இருக்க பிடிக்கல, நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாம், இப்போ வேற அந்த அடியாளுங்க வந்து கடனை வந்து கொடு திரும்பன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க, வீட்டில் இல்லைன்னா வந்து பிரச்சனை ஆயிரும்னு சொன்னதும், இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க எனக்கு எது தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அவங்க பிரதர் நீ ஃபஸ்ட்டு என் மேலே ஏறிக்கோ, உன்னால் நடக்க முடியாது, நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னா, இல்லை வேணாம் அப்படின்ற சொன்னதும், இல்லை நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து இறக்கி விடுறான். பாங்க அம்மா இவ வந்துட்டு வெயிட் போட்டிருக்க, கொஞ்சம் வெயிட்டை குறை, தூக்கலாம் முடியலை அப்படின்றத சொல்கிறான். சரி அம்மா நீங்கள் வந்து அவளுக்கு சூப்பெல்லாம் கொடுங்க, கொஞ்சம் கூலாகவே பாடி இருக்குது அவளுக்கு, நீங்கள் வந்து நல்லா ஹாட்டாக இருக்க ட்ரெஸ்ஸாக கொடுங்க, அவள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கட்டும் அப்படின்ற சொல்கிறான். வீட்டுக்குள்ளேருந்து சில ரவுடிங்க எல்லாமே வெளியே வந்ததுமே அப்போ அவங்க அப்பா பயந்து போயிடுறாரு. யார் நீங்கன்னு சொன்னதோ, என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்கு கிழவா, என்ன கொடுத்த காசை கொடுக்க முடியாதா, அதுக்கு மேலே உன் பையன் வந்து எப்படி வந்து நாங்கள் சொன்ன வேலை பண்ணாமல் எஸ்கேப் ஆகி ஓடி வருவான்னு சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் கண்ணு முன்னாடி என் பிள்ளையோட உயிரை கேட்டால் நான் எப்படி போய் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்க ஃபைட் பண்ண கூப்பிடுறாங்க, அவனை காசு கட்டி ஃபைட் பண்ணுறதுக்காக அவனை கூப்பிடுறாங்க. பட் அவங்க அப்பா அங்கே வந்து ஒத்துக்க மாட்டாரு. அப்படின்னா ரத்தத்தை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டினதும், அப்போங்க நம்ம ஹீரோயின் சரி ஓகே உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன், ரத்தத்தை பார்க்கணுன்னா பார்த்துடலாமேன்னு சொன்னதும், ஓ பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வாய் அதிகமாக இருக்கா, அப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை போய் ஹிட் பண்ண சொன்னால் அவள் ஒரே பஞ்சில் அவனை போட்டு அடிச்சு விட்றா. அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு என்கிட்ட வேலையாகாதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வந்தா நம்மளோட பிரதர் பிடிச்சதுமே என்ன தெரியுதா என் மேலே கை வைப்பன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு, நீங்கள்லாம் என் முன்னாடி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் பஞ்சு விட போனால் ஹீரோயின் போட்டு போலன்னு பொழந்து விட்டு பெரிய அங்கே சுற்றியில் எடுத்து போட்டு அடிக்க போயிடா. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஐயோ அப்படி பண்ணிடாதமான்னு சொன்னால் இவ பக்கத்தில் ஓங்கி தட்டினதில்ல அவனுங்க பயந்து போயிடுறானுங்க. அப்பாங்க உன்கிட்ட எப்படிமா இவ்வளோ தூரத்துக்கு பவர் வந்துச்சு, நீ எப்போ இவ்வளோ தூரத்துக்கு சேஞ்ச் ஆனன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஷாக் ஆகிடுது. ஸோ அவங்க அப்பாங்க அம்மாவுமே இவ எப்படி இவ்வளோ தூரத்துக்கு சேஞ்ச் ஆனா எனக்கு இவ்வளோ நினச்சி கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் சொல்லியிருக்காங்க அவள் மேலேருந்து கீழே விழுந்தா இல்லையா, அதில் அவளுக்கு மென்டல் ட்ராமாவாயிருக்கு, கொஞ்சம் நாளில் சரியாயிடுவான்னு, அதனால தான் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரி எல்லாம் பார்த்தா அங்கே ஷெங்கோட ஃபோட்டோ இதெல்லாமே இருக்கவுமே நீ எவ்வளோ தூரத்துக்கு ஒரு முட்டாளாக இருக்க, இவனை மாதிரி ஒரு ஆளுக்காக உன்னோட உயிரை போய் விட்டுருக்கியா அப்படின்றத சைட்டு அவள் பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணதுமே அப்போ அங்கே மேடம் நீங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா, நீங்கள் அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு போகும்போது பிளெயினில் இறந்து போயிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க, பட் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே என்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் சொல்கிற பணத்தை நீ அனுப்பிவிடுன்னு சொன்னதும், நம்ம வேலை எல்லாமே திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேடம் சொன்னால் அவள் எதுவும் பதில் பேசலை, ஃபோனை கட் பண்ணுறா. ஸோ ஹீரோயின் கண்ணாடி எல்லாமே பார்த்துட்டு இந்த லுக் ரொம்பவே வந்து அப்பாவி மாதிரி இருக்குப்பா, இதெல்லாம் செட் ஆகாது, நம்மளுக்கு லுக்கை சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குன்னு செட்டு பார்த்துட்ருக்கா. அவங்க அப்பாங்க உள்ளே வந்து கார்டை கொடுத்து இதை நீ வச்சுக்கோமா, அங்கே படிக்கிறவங்க எல்லாரும் பணக்கார பிள்ளைங்க, நீ ஏதாச்சும் வாங்கணும்னா உனக்கு எது இல்லைன்னு சொல்லிட்டு நீ கவலையெல்லாம் படக்கூடாது, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோயினுக்கு இப்படி அப்பா பாசெல்லாம் கிடைச்சி
கிடைச்சது இல்லையா, அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கா அதெல்லாமே பார்த்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க ரெடியாகி இருந்தா அவங்க பிரதர் வந்து பார்த்துட்டு, வாவ் என்னடா சேஞ்ச் ஆகிருக்கா இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே வந்து எதுவும் புரிய மாட்டுது. ஸ்கூலுக்குள்ள என்றானா உண்மையிலே இது ஜிஸி தானான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ பசங்க பேசுகிறாங்க, இவன் மேலேருந்து கீழே விழுந்ததில் ஏதோ மென்டல் ட்ராமாவாயிடுச்சாம்ப்பா, அதனால தான் இப்படிலாம் இவள் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு அவளை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ஷெங் வந்து பார்த்துட்டு மெய் மறந்து போயிடுறான், எவ்வளோ தூரத்துக்கு அழகாக இருக்கான்னு சொல்லி தோப்பாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டால் அவள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறான். என்ன அவ்வளோதான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால் அவள் ரொம்ப கவலைப்படுவான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்கூல்லையுமே உட்காந்து அப்படியே கிளாஸ்க்குள்ளே உட்காந்து ஹீரோயினவே நோட்டீஸ் பண்ணிவிட்டு, கடவுளே நான் இவ்வளோ போய் வேணாம் நீ ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கில்ட் ஆகிட்டுருக்கு. யாவுமே அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப டென்ஷனோடு அவள் பார்த்துட்ருக்கா. பிறகு நம்ம ஷென்னை பார்த்தா அங்கே சூப்பரான பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, இந்த பைக் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, இது இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல அப்படின்றா சொன்னதும் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட 3 monthஸாக அழுது அடம் பிடிச்சி நான் எப்படியோ வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதோட ஸ்பீட் என்ன வெயிட் என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் சொன்னதுமே அப்போ அங்கே அவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. இதை பற்றி எங்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாதே, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மாங்க கால் பண்ணிவிட்டு, இப்படி உன் பிரதர் வந்து நான் எவ்வளோ சொல்லியுமே கேட்காம ஃபைட்டுக்காக போயிட்டான், தயவு செஞ்சு நீ சொன்னால் கேட்பான், நீ போய் வந்து கூப்பிடுமான்னு சொல்கிறாங்க, ஒரு ஃபோனாச்சும் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பைக் எடுத்துகிட்டு அவள் கிளம்ப போகிறா. ஸோ இவள் பைக்கை ரொம்ப ஸ்டைலாக எடுத்து அங்கே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே போனதுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிளாப் பண்ணிட்டுருக்காங்க. பிறகு இங்கே அந்த ரேஸ் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஷெங்கும் அங்கே யாவுமே வந்திருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்பா, இங்கே அந்த மாஸ்டர் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதில் கலந்துக்க ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. தோத்துட்டா பெரிய பிரச்சனை, ஜெயிச்சா எவ்வளோ வந்துட்டு காசு கிடைக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயினோட பிரதர், நான் கண்டிப்பாக வந்துட்டு இங்கேயே கலந்துக்க விரும்பலை, நான் இங்கேருந்து போகிறேன், உங்கள் காசை வேணால் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொன்னதும், இங்கே வந்துட்டேன்னா நீ கண்டிப்பாக கலந்துக்கிட்டு தான் ஆகணும், ரிங்குக்குள்ளே வந்து ஃபைட் பண்ண விடலையேன்னு நீ சந்தோஷப்பட்டுக்கோ, நீ ரேஸில் கலந்துக்கிட்டு ஆகணும்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த பையனை பார்த்தா இவன்ட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தான்ல, அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு இன்றைக்கி காம்படிஷனில் நீ கலந்துட்டு வின் பண்ணி ஆகணும், அப்படி இல்லை நான் கண்டிப்பாக இன்றைக்கி உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டான். அவனுக்கு வேறு வழியே இல்லை, இப்போ ரேஸில் வந்து கலந்துக்கிட்டே ஆகணும். உடனே அவன் இங்கே கிளம்புறான். ஸோ ரேஸ் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம ஹீரோயினுமே அதுக்குள்ளே அங்கே கலந்துட்டு உள்ளே போயிடுறா. அப்போ அந்த ஆளுங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ண கேட்க மாட்டா. உடனே அந்த பாஸ்ட்டை கால் பண்ணி, ஒரு பொண்ணு பைக் எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்பீடாக உள்ளே போயிட்டுருக்கா பாஸ்ன்னு சொன்னதுமே, ரோடு ரொம்ப டேஞ்சர், ஆளுங்களும் ரொம்ப டேஞ்சர், அவன் என்ன சாவணும்னு நினைக்கிறாளா, எதுக்காக அப்படி பண்ணுறான், கண்டுபிடிங்க, பெரிய தொல்லையாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. கார் ஓட்டிகிட்டு போனால் வேணுக்குனே அவனை ஹிட் பண்ணுறாங்க, அவனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி தான் நம்மளுக்கு கடைசி நாள்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தா பைக்கில் ரொம்ப ஸ்பீடாக வந்தால் அந்த ஆளுங்களுமே வந்து ஸ்பீடாக வந்துட்டுருக்காங்க. பட் இவ பறந்து அப்படியே அங்கே போனதுமே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிடுது. ஹெல்மெட்டை கழட்டிட்டு நின்னா அவங்க பிரதர் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். என்னோட இது என்னோட சிஸ்டர் தானான்னு சொல்லிட்டு, சரி நீ வந்து டிரைவர் சீட்டை விட்டுட்டு தள்ளி போய் உட்காருன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, இன்றைக்கி சாகணும்னு நீ வந்திருக்கியா, ரொம்பவே டேஞ்சரானவனுங்க இவனுங்கன்னு சொன்னதும், நான் சொல்கிறத கேள்வி மட்டும் நீ பண்ணு, விலகி போய் உட்காரு அப்படின்றத அவள் சொல்கிறா. கார் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு பயமாய் போயிடுது. சீட் பெல்ட்டை போட்டுக்கிறான். அப்போ அங்கே இவனுக்கு 2 காருமே வழி விடாமல் பண்ணதுமே ஹீரோயின் செவத்து மேலே ஏறி கார் அப்படியே ஓட்டி கொண்டு வந்ததுமே அவங்க சிஸ்டரோட ஸ்கில்லை பார்த்துட்டு அவனே மெய் மறந்து போயிடுறான். எப்படியோ ஒரு காரை வந்து பின்னாடி தள்ளிட்டு கொண்டு வந்துடுறா. பட் நம்பர் 1 வந்து அந்த கார் வந்து எப்பயுமே யார் வந்து ஸ்பீடாக முன்னாடி போனாலுமே அவங்கள ஹிட் பண்ணி கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிவிட்டு இவன் எப்பயுமே ஜெயிச்சிட்டு இருந்திருக்கான். இப்போ அதே ட்ரிக்கை யூஸ் பண்ண போனால் ஹீரோயின் ஸ்லோ பண்ணதுமே இவன் ஸ்பீட் அதிகமாக்கி மேலே பறந்து போய் இவன் வந்து கீழே விழுந்து உடஞ்சி இறந்து போயிடுறான். அப்போங்க இதை பற்றி இந்த மாஸ்டர்கிட்ட சொன்னால் அந்த ஆளுக்கு வந்துட்டு இதை பற்றிலாம் பெருசாகவே எதுவும் கிடையாது. அந்த ஆளுக்கு வந்துட்டு இது ரொம்ப சக்ஸஸ் ஆகணும், காசு வரணும், அவ்வளோதான். எவன் செத்தா என்ன பொழைச்சா என்ன, இன்னொருத்தையும் வந்து ட்ரைவ் பண்ண போகிறான், அதான் அவரோட மைண்டேவும். அப்போங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. பட் ஆனால் இவனுக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்கிறாங்க. கார் அங்கே வந்ததுமே கார்லேருந்து இறங்குது பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்துட்டு ஷெங்குக்கும் யாவுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது, இவளா ட்ரைவ் பண்ணான்னு. இவனை பார்த்தா அங்கே வாமிட் எடுத்துச்சேக்கான்.
நீ இப்போ வந்து ஓட்டிகிட்டு இருக்க ஸ்பீடெல்லாம் வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறது அர்த்தமா, இதெல்லாம் பேர் க்ரைம் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அந்த மாஸ்டர் எந்திரிச்சு வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே மாஸ்டர் வந்துட்டு அவங்க பொசிஷன் என்னைக்கு விட்டு எந்திரிச்சு வந்ததில்லை, இந்த பொண்ணு சீட் பண்ணியிருக்கா, ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இவ்வளோ சாவடிக்க போகிறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு முதல் கேட்பாயிரு, நான் வந்து அவரை சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன தப்பு பண்ணேன் பயந்து போக அப்படின்றத அவ சொல்கிறா. மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீ பேசாமல் என்னோட டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நீ எவ்வளோ காசு கேட்குறியோ நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பிரதரை கூப்பிட்டுட்டு போனால் எவ்வளோ தைரியம் மாஸ்டர்கிட்ட எதிர்த்து பேசிட்டு போவான்னு சொல்லிட்டு அவனுங்க சண்டைக்கு போகிறானுங்க. அப்போ அந்த மாஸ்டர் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, அந்த பொண்ணை பார்த்தா சாதாரண மாதிரி தெரியல, அவள் டீட்டெயில்ஸை பற்றி எனக்கு விசாரிச்சு சொல்லுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. வீட்டுக்கு ஸ்கூட்டியில் வந்ததுமே திரும்ப இறங்கிக்கிட்டு வாமிட் பண்ணதும் அப்போங்க உனக்கு ஐ திங்க் வந்து சிக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் டாக்டர் செக் பண்ணுன்னு சொன்னால் நீ ஃபஸ்ட்டு டிரைவிங் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டால் எல்லாம் கேம்லேருந்து தான் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. வீட்டுக்குள்ளே போனதுமே அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே கவலை வேறு ஆகிட்டுருக்காங்க. எங்கே போனீங்க இவ்வளோ நேரம், என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு திட்டாங்க. அப்பாங்க அவன் அம்மா நம்மளோட கடன் எல்லாமே அடைஞ்சிருச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு எப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் வந்து எந்த விஷயத்தையும் சொல்லாமல் எங்கள் 2 பேராலையும் மட்டும் மொத்தமாக சொல்கிறான். உடனே அவங்க அம்மா அவன் கையை பிடிச்சி கிள்ளி வச்சுட்டு நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, ரொம்ப மோசமாக நீ பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, அங்கே போகாதடான்னு சொன்னால் போகிற, உன்னால் உன் சிஸ்டர் வேறு அங்கே வந்து மாட்டுவாளான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு பிடிச்சி திட்டுறாங்க. ஹீரோயினுமே சரி டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரூம்க்கு போயிட்டு என்னோட ஐடென்டிஃபைவை ரொம்ப நாளைக்கு நான் மறைச்சி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், இப்படியே போச்சுன்னா பிரச்சனை பெருசாயிருமே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. அவங்க அம்மா அங்கே உள்ளே வந்து நீ 1 வாரத்துக்கு மிலிட்ரி ட்ரைனிங்காக வந்து போக போகிறோமா அப்படின்றத சொன்னதும் நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இவ யோசிக்கிறா. ஸ்கூல்லேருந்து தான் அனுப்புகிறாங்க போல். இங்கே பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ஐயோ இப்போ அவளை எங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜெனி துவைச்சிட்டு இருந்தா. இவனை பார்த்தா ஐயோ என் பைக் எங்கே போச்சுன்னு தெரியலையே, என்ன நிலைமையோன்னு இவன் பயந்து போயிருக்கான். அப்பாங்க ஜெனி கோவமாயிட்டி ஏண்டா ஃப்ரெண்டை விட பைக்கு முக்கியமாடான்னு சொன்னதோ 2மே தான்ப்பா முக்கியம்னு சொல்கிறான். ஹீரோயின் அப்பாங்க பைக்கில் வந்து இறங்கிடுறா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அவன் வேமா அங்கே பைக்கை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னதும் அதை ஆல்ரெடி நான் சரி பண்ணிட்டேன்னு சொன்னதும் ஒரு டைம் தான் ஓட்டினா அதோடய கண்டுபிடிச்சிட்டேன் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். கிளாஸ்க்குள்ளே போய் உக்காந்தா எல்லாருமே ஹீரோயினை பற்றி பேசிட்டு பயந்து போயிருக்காங்க. இவன் முந்தி மாதிரி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு சொல்லிட்டு யாவுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணி யார் வேணாலும் உன்னை புகழ்ந்து பேசட்டும், பட் கண்டிப்பாக நான் உன்னை அந்த மிலிட்ரி கேம்பிங் நடக்கிற இடத்துல உன்னை பழி வாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அதே மாதிரி அங்கே ட்ரைனிங் எடுக்க போனால் அங்கே அவங்க டீச்சர் லீ இருக்காங்க. அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து ரூல்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. யாராச்சும் தப்பு பண்ணால் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் வந்து அதிகமாக தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பையன் பேசினதுமே உடனே அவன் நாங்கள் புஷ்அப்ஸ் எடுக்க சொன்னால் அவன் திரும்ப பேசினா அதை டபுளாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. நீங்கள் ரூல்ஸை மீறினா அதே தான் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கவுங்க ரூமுக்கு போய் செட் பண்ணிக்கோங்க பொருள் எல்லாத்தையுமே, நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒழுங்காக கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. அங்கே எல்லாமே செட் பண்ணிட்டு இருந்தா அப்போ அங்கே வர்றா ஹீரோயினை பார்த்து நீ இப்போ ரொம்பவே வந்து தப்பு பண்ணிட்ட, நீ இன்றைக்கி பாரு எவ்வளோ பெரிய வந்து பனிஷ்மெண்ட் அடைய போகிறேன்னு, ஏன்னா நீ அந்த கார் ரேஸ்லாம் கலந்துருக்க அதெல்லாம் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் தான், எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே வச்சுருக்க இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா அங்கே லீ அங்கே வந்துடுறாரு. பார்த்தாங்க இங்கே யார் வந்து ஃபோன்லாம் கொண்டு வந்திருக்குது அப்படின்ற சொன்னால் யார்கிட்ட இல்லைன்னு சொன்னால் ஹீரோயினோட பெட்டை செக் பண்ணி பார்த்தா ஃபோன் இருக்குது. அப்போங்க இது என்னன்னு சொல்லி கேட்டால் அது என்னோடது கிடையாதுன்னு சொன்னதோ உன்னை இங்கேருந்து நாங்கள் வெளியே தூக்கி போகிறோன்னு சொன்னால் ஹீரோயின் அவரவே காயப்பிடிச்சி முறிக்கிறா. நீங்கள் எப்படி வந்துட்டு தப்பாக பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறேன், மரியாதையை யார் பண்ணீங்களோ அதை சொல்லிடுங்கன்னு சொன்னால் ஒரு பொண்ணு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு கீழே விழுந்துட்டு நான் தான் பண்ணேன் இதை மறைச்சி வச்சுட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே வேணுக்குனே சொல்லி தான் சுவிட்ச் பண்ணியிருக்கா, பட் அவளை பார்த்தாலும் பயம், ஸோ தன்னால் வந்துட்டு பழி ஏற்றுக்கிறா. அப்போ அங்கே அவர் ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறாரு, அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது எதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் இக்னோர் பண்ணிவிட்டு அப்பாட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ பிறகு அங்கே மிஸ்டர் லூ வந்து எல்லாருக்குமே அங்கே டீச் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா உண்மையான அப்பாவே அவர் தான். தன்னோட பொண்ணை வந்து அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா வேற ஒருத்தவங்களோட பாடியில் இருக்கால, அதனால தான் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த மிகப்பெரிய வந்து ஒரு பாடம்னா யாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்பாதன்றது தான். கொடுக்குறது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க. இங்கே ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் சொல்கிற டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு அவர் சொல்கிறாரு. டீமை பிரித்து விட்டு அங்கே வந்து எதிரிகளை தேடி கண்டுபிடிக்க சொன்னதுமே அப்போ அங்கே ஹீரோயின் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து போங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ நீன்னு சொன்னால் நான் வந்து எதிரிகளை தேடி போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டா அப்படின்னா நானுமே உங்களோட சேர்ந்து வரோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. ஸோ பிறகு இந்த யாவோட டீம் டாபாங்க ஒரிஜினல்
குண்டா நீங்கள் வந்து பயன்படுத்துங்கன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்படி பண்ணால் அவங்க அடிப்படை செத்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினுக்குமே இவளோட புத்தியை பற்றி தெரியும் இல்லையா, மறைஞ்சிருந்து அங்கே அட்டாக் பண்ணால் அவங்களோட டீம் வந்து ஜெயிச்சதாங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே அட்டாக் பண்ண போகிறா. பட் ஹீரோயின் எல்லாத்தையும் முறியடித்து அவளை ஈஸியாக அங்கே வந்துட்டு பிடிச்சிடுறா. கழுத்தில் அங்கே வந்து வச்சுட்டு மிரட்டிகிட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் பயமாயிருது. அப்போங்க நீ பண்ண தப்புக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் பயந்து போயிட்டு தயவு செஞ்சு நீ என்னை விட்டு, நான் உன்னை நிறைய டைம் புள்ளி பண்ணியிருக்கேன், பட் அதுக்காக என்னை கொலை பண்ணிடாதன்னு சொல்லிட்டு பேசினா. ஹீரோயினுக்கு அவள் வந்து பண்ண வந்து விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஆயிடுச்சுப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளை வந்துட்டு அப்படியே விட்டுறா. பட் எதுவும் செய்யலை. எங்க பார்த்தா அவகிட்ட சாரி கேட்குறான், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் வந்து உன்னை அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியான்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப கோவம் வருது. பட் ஹீரோயின் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அவன் ரொம்ப ஹாப்பியானதும் நீ ஒரு டைம் சேர்த்து போயிடு, அதுக்கப்புறம் வேணா திரும்பவா நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பிட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அவங்க ஆளுங்க எல்லாருமே பார்த்துட்டு இந்த பொண்ணை அப்போ இருந்து நோட்டீஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஈஸியாக தோக்கடிச்சிட்டா, ஒரு இன்ஜுரி கூட அவளுக்கு ஆகலை அப்படின்றத சொல்லிட்டு பாராட்டுறாரு. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்மளோட டீம் அனுப்பி அவளை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அங்கே இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்களுமே அவகிட்ட தோற்று தான் போயிடுறாங்க. அப்போ கல்லு நானே இப்போ அவளை வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போகிறாரு. கண்டுபிடிச்சிட்டேன், அவளை தோக்கடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் அங்கே இல்லை, எங்கே போனான்னு சொல்லிட்டு பார்த்தா என்னவா தேடுறீங்கன்னு சொல்லிட்டு அவள் மேலேருந்து கன்னை வச்சுட்டு பார்த்துச்சேக்கா. அதை பார்த்துட்டு அவர் நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு ஹாப்பிட்டு சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே கீழே இருந்து அங்கே நம்ம ஹாவ் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவளை பார்த்தா சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவன்கிட்ட இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்துட்டு அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு தான் அது அப்படின்னா இவளை பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறான். ஹீரோயின் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவனுங்க யார் என்ன இதுக்காக ஃபாலோ பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறா. பிறகு அங்கே கீழே இறங்கி போனதுமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவர் பாராட்டுறாரு. இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து எல்லாத்தையுமே தோக்கடிச்சா, அதுக்கப்புறம் எங்கள் ஆளுகளையுமே தோக்கடிச்சு ஃபைனலாக எங்களையுமே தோக்கடிச்சிட்டா, எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஜீனியஸான பொண்ணை நாங்கள் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அங்கே அவார்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. முடிஞ்சதுமே நீ எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோமா, உனக்கு கண்டிப்பாக இங்கே ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இல்லை உங்கள் டீமில் எனக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் அவங்களுக்கே ஷாக்காகி போயிடுது, என்னடா இப்படி பேசுகிறான்னு. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் அன்னைக்கு கார் ஓட்டின அந்த ஸ்கில் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இது ஜிஸியோட ஆக்டிவிட்டி மாதிரி தான் தோணுது, அப்படின்னா அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா. இப்போ கேம் வந்து இன்னுமே ரொம்ப டேஞ்சராக போகுதுன்னு சொல்லிட்டு அவளை தேடி கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அசிஸ்டண்ட்டை 2 ஃபோட்டோவை அனுப்பி இவனுங்க யாருன்னு தெரில என்னை எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கானுங்க, கண்டுபிடி அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. அப்போ அங்கே அவங்க ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அது மிஸ்டர் ஹாவோட ஆளுங்க தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அவனுங்க யாருன்னு எனக்கு தெரியாத என்னையே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவனுங்க ரொம்பவே டேஞ்சரானவங்க மேடம், கொஞ்சம் நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமே கண்டுபிடிச்சாச்சு, உங்களை கொலை பண்ண வந்து ஆர்டர் கொடுத்தது வேறு யாரும் கிடையாது, உங்களோட அப்பா தான் சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன பேசிகிட்டு இருக்க, எங்கள் அப்பாவான்னு சொல்லிட்டு அவள் எவிடன்ஸ் அனுப்ப சொன்னால் அங்கே மிஸ்டர் லூவோட சைன் போட்டு அவரோட ஃபோட்டோ தான் எல்லாமே இருக்குது. அவர் வந்து எதுக்காக இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறா. மொட்டை பாஸ் பார்த்தா அவங்க ஆளுங்கிட்ட இன்னுமே அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கலையாடா, என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே சண்டை போட்டுட்ருக்காரு. அவளை எப்படியாச்சும் டீமுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டுருக்காரு. அப்போ பார்த்தா அங்கே அங்கே வந்துடுறாரு. யாரா நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொன்னதும் என்னவே நீ எதிர்த்து பேசுவியா, என்கிட்ட கொஸ்டின் கேட்குற லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அண்டால போட்டாங்க அடி பொழந்து விட்றாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவள் இருக்கிற இடத்த காமிக்க சொல்லி அங்கே வந்து அடிச்சிட்ருக்காங்க. அவங்க இருக்கிற இடம் இவங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் அவள் வந்து இந்த டீமில் கலந்துக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வைத்தறிச்சல். ஸோ அவங்க வந்து போட்டு கொடுத்துடுறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க அப்பா எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக நம்மக்கிட்டே இருந்தார், அப்புறம் ஏன் நம்மளை கொலை பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு இதை பற்றி யோசிச்சுட்டே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. பட் வீட்டுக்குள்ளே போனதுமே பார்த்தா அவளுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. ஏன்னா வீட்டில் எல்லாரையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹாவ் நின்றுட்டுருக்கான். ஹீரோயின் செம்ம டென்ஷனாகி போயிட்டு என் குடும்பத்து மேலேயே கையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போனால் அப்போ அங்கே அவங்க அப்பாஜி அங்கே எல்லாருமே அவர் தாம்மா நம்மளோட சேவியரேன்னு சொன்னதோ அவள் ஸ்டாப் பண்ணிடுறா. பார்த்தா அந்த பிளாக் டைகர் குரூப் தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த வேங்கோட குரூப் வைப்பாங்க, நான் வந்து காப்பாற்றியிருக்கான்.
வாங்க இன்னைக்கு வந்து நம்ம போய் வெளியே பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, இன்னைக்கு பாஸ் வந்தவாசி காப்பாற்றியாச்சு, பட் எல்லா டைமே நாங்கள் இருக்க மாட்டோம்ல அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே ஹீரோயின் நீங்கள் இப்போ யார் இங்கே தேடி வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், உனக்கு வைஃபர் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம ஹீரோயினோட நிக்நேம் அதான் அந்த போன ஜென்மத்தில். அப்போங்க அவள் அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் யாரை தேடுறீங்கன்னு எனக்கு புரியலையே, ஏன் அந்த பொண்ணை தேடுறீங்கன்னு சொன்னால், ஏன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் மீட் பண்ணணும்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு, என்ன புது கதையாக இருக்கேன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். அவங்க பேரண்ட்ஸ் பிரதர் எல்லாம் பயந்து போயிட்டு நீ யார் என்ன வேலை பண்ணிகிட்ருக்க உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா, என்னோட ஐடென்டிஃபைவை சொன்னால் பயந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவள் நான் வந்து என்னவே வந்து ஸ்ட்ராங்காக மாற்றிக்கணுன்றதுக்காக செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக எல்லாம் கற்றுக்கிட்டேன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அப்படின்றா சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்கம்மா, நீ சின்ன பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்ருக்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீ இப்போ வந்து யார்கிட்ட வந்து கற்றுட்ருக்க, இந்த சென்ஷி குரூப் போடவையான்னு சொல்லி கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்லிடுறா. பிறகு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி வீட்டு வரைக்குமே வந்து அடியாளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க, 24 ஹவர்ஸுமே அவங்க மேலே பார்வை இருக்கணும், எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கோ அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசிட்டு போயிட்டுருக்கா. ஷெங்கும் யாவுமே இவ்வளோலாம் பார்த்தா இப்போ நடுங்கிறானுங்கப்பா அப்படின்ற செட்டு சிரிச்சுட்டு போனால், அங்கே நம்ம ஷெங் வந்து இப்போ நேனான்ற ஒரு பொண்ணோட தான் சேர்ந்து அங்கே வந்துட்டுருக்கா. அந்த பொண்ணை ஹலோன்னு சொல்லிட்டு கை நீட்டினா நம்ம ஹீரோயின் இன்ட்ரெஸ்டாக காட்டல, அவள் பாட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போங்க எங்கப்பா என்கிட்ட பேசாமல் போயிட்டுருக்க, இன்னும் தான் கேமே ரொம்ப ரியலாக ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறா. ஏன்னு ஒரு ப்ரொஃபஷனலான கில்லர் தான், அந்த ஸ்டோனை வந்துட்டு இவர்கிட்ட எடுக்கிறதுக்காக தான் அசைன்மெண்ட்டுக்காக வந்திருக்கா. இவளுமே ஒரு ஏஜென்ட் தான். ஸோ அப்போ என்ன சென்செட்டு காமிக்கிறாங்க, அந்த ஸ்டோனை எங்களால் எடுக்க முடியல, நாங்கள் தோற்று போயிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ்ட்டை போய் சொன்னதுமே அவங்க பாஸ் அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நீங்கள் எப்படி அந்த வைஃபரை விட்டு வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போங்க அந்த நேனா வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோனை ரிட்டர்ன் கொண்டு வரேன், இந்த அசைன்மெண்ட்டை நான் பண்ணி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்திருக்கா. எப்படியாச்சும் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டீச்சர் அங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. இவர் தான் நம்மளோட புது டீச்சர் கிம் அப்படின்ற செட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா. நிமிந்து பார்த்தா நம்ம ஹாவ் தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருது, இவே இதுக்காக நான் எங்கே போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நேனாக்கா நான் இவனை பற்றி எல்லாமே தெரியும், இவன் இதுக்காக எங்கே வந்திருக்கான், அப்போ கேம் இன்னமே இன்ட்ரெஸ்டிங்காக போதான்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஸோ அங்கே நம்ம அவ்வளவே பார்த்துட்டு இருக்கவும் என்னப்பா டீச்சர் இவ்வளோ மாற்றி மாற்றி பார்க்குறாங்க, 2 பேத்துக்கு தெரியுமோ என்னமோ அப்படின்ற செட்டு பார்த்தா, அப்போ அங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு இவ சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவன் அங்கே ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். ஸ்டூடெண்ட் எல்லாருமே அவன்ட்டு அங்கே தோற்று தான் போகிறாங்க. அங்கே எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்காங்க. வாவ் நம்ம டீச்சர் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக ஃபைட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஃபைட் கூப்பிட்டதுமே பார்த்தா அங்கே வந்துட்டு 2 பேத்துக்கும் செம்ம அங்கே ஃபைட் போயிட்டுருக்கு. இது என்ன சினிமாவா இல்லை நேரில் நடக்குதாப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாக போயிருது அவங்களுக்கு. பயங்கரமாக அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ இப்போ எதுக்காக எங்கே போனாலும் என்னை பின்னாடி சுற்றிட்டு ஃபாலோ பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், நீ தானே வைஃபர் அப்படின்ற சொன்னதும், வைஃபர் நான் தான், இப்போ அதுக்கு என்ன அப்படின்ற சொன்னதும், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும், நீ என்னோட டிரைவராக இருக்க கூட லாய்க்கு இல்லை, நீ எனக்கு தகுதின்னு நீ நினைக்கிறியா, உன்னோட தேவை எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அவனை அடிச்சவங்க மூவ் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிடுது. நீ வந்து இப்போ உண்மையை சொல்லு, எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னதும், அந்த ஸ்டோனுக்காக தான் சொன்னதும், ஸ்டோனை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கேட்டா, இவ்வளோ அங்கே வந்துட்டு அவன் பிடிச்சிடுறான். நான் சொல்கிறத கேளு, அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது, உனக்கு தெரியாதது கூட, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா. இப்போ நீ கண்டிப்பாக ஒத்துக்கிட்டாகணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபைட் போனால் அவனுக்கு அங்கே சோட்டில் வந்து அடிபட்டு அந்த அட்டாக் ஆகிடுது. அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஷாக் ஆகிட்டு டீச்சரே தோற்று போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவனுமே நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன்னு சொல்கிறான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, கலக்கிட்டப்பான்னு சொல்லிட்டு. அப்போ நான் அங்கே வந்து மீட் பண்ண வந்ததுமே பாங்க ஃப்ரெண்ட்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இவ்வளோ எனர்ஜி மட்டும் பக்கத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோமே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டை சொல்கிறான், எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாக இருக்குப்பா, அந்த பொண்ணு வேணுக்குனே உன் பக்கத்தில் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுற மாதிரி இல்லையான்னு சொன்னதும், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லைன்னு இவ சொல்கிறா. பிறகு அங்கே டீச்சர் எல்லாத்தையுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் வந்து ட்ரிப்புக்காக போக போகிறீங்கன்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எதுக்காக இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க, நான் தான் வைஃபர்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, அவங்க வந்துட்டு என்னை இதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு எல்லா வழியுமே சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தா. நம்ம நேனா வந்து எல்லாருக்குமே இன்ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்கா, இந்த இடத்துல அவளை எப்படி போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு. அங்கே காப்பாற்றுறதுக்காக ஆள் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள எப்படி பாதையிலே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. வந்து ஒரு நேச்சுரலாக இருக்கணும், கொலை பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
ஸோ எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும்போது பட் அவளுக்கு மட்டும் ஒரு தப்பான வைப்ரேஷன் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறா, என்ன நடந்தாலும் சரி 2 பேரும் என்னை விட்டு மட்டும் எப்பயுமே போயிடக்கூடாது, கூடவே இருக்கணும்னு சொல்கிறா. அவங்களுமே சரின்னு சொல்கிறாங்க. ப்ளே பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு உட்காந்து வந்தா அங்கே அரடி கூட்டங்கள் வந்துட்டுருக்குன்னு சொன்னதும் எல்லாருமே அலறி அடிச்சவங்க ஓடுறாங்க. இந்த நேரம் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி பேக்கில் வந்து அந்த டிவைஸை போட்டு விட்டு போகிறா. அவங்க எல்லாருமே பயந்து ஓடிட்டு இருந்தா. அங்கே நம்ம ஜெனியால் மட்டும் ஓட முடியாமல் அவங்க கீழே போய் விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதுகிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே போய் ஒரே இடத்துல மறைஞ்சிக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே நீ ஒரு ஆளாக எப்படி இத்தனை கரடியை சமாளிப்ப அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ட்ரிப்புக்கு போயிருக்காங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு புரிஞ்சுக்குது ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. இப்படி பியர் வேறு அட்டாக் பண்ணிருச்சான்னு சொன்னதும் ஏற்பாடு பண்ணுங்க காப்பாற்றுறதுக்குன்னு சொல்கிறான். அவங்க அந்த கரடியோட சேர்ந்து அவள் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கா. அந்த அட்டாக் எல்லாமே பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா அங்கே கொலை பண்ணிகிட்ருக்கா. பட் அங்கே அந்த நேனை அதை பார்த்துட்டு இந்த வைஃபர் வந்து மனுஷியா இல்லை மிருகமா, நம்மளோட பிளான் எல்லாத்தையும் இப்போ ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம மேலே டவுட் வந்துடும் அப்படின்றத சொல்கிறா. ஒரு மிருகம் மாதிரி எல்லாத்தையுமே கொலை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு பட் ஆகிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. எல்லாம் போயிடுச்சு நீ வான்னு சொன்னால் திடீர்னு பார்த்தா இவ பக்கத்தில் வராமல் அங்கே நம்ம ஜெனியை அட்டாக் பண்ண போனதுமே நான் இங்கே இருக்கும்போது எதுக்காக அவ்வளோ போய் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ திரும்பவுமே ஃபைட் பண்ணி காப்பாற்றுறா. வந்துட்டு ஓ மேலே அட்டாக் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எது புரிய மாட்டுது. அங்கே நம்ம ஜெனி ரொம்ப கஷ்டப்படுறா. உன் கையில் இப்படி அடிபட்டுருச்சு, நீ ஃபஸ்ட் ட்ரெஸ்ஸிங் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கியா, செக் பண்ணுன்னு சொன்னால் அந்த டிவைஸ் இருக்கவுமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொன்னதும் கண்டிப்பாக அந்த நேனாவோட வேலையாக தான் இருப்பா, அவள் தானே நம்ம பக்கத்தில் க்ளோஸ் ஆக வர ட்ரை பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சரான அனிமல்ஸை பூரா தன்னோட பக்கத்தில் வசியம் பண்ணுறதுக்காக இழுக்கிற டிவைஸ் அப்படின்றத சொல்கிறா. அந்த டிவைஸ் கையில் இருக்கவுமே திரும்பவுமே அந்த மிருகங்கள்லாம் வந்ததோ நீங்கள் போய் வந்துட்டு உள்ளே இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தா அங்கே வேகமாக விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டுருக்கான். தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு அங்கே அடி பொழந்து விட்டுட்டு என்னடா நினச்சிட்ருக்க, நீ அந்த நேனா கூட சேர்ந்து எங்களுக்கு எதிராகவே வேலை பண்ணுவேன், ஒன்றை போய் நாங்கள் காப்பாற்றணுமா அப்படின்றத சொல்கிறா. அங்கே கூட்டமாக அங்கே வந்ததுமே எல்லாருக்குமே பயமாயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயின் எதிர்த்து சண்டை போடலான்னு முடிவு பண்ணால் அங்கே பார்த்தா ஹெலிகாப்டர் வந்துடுது. அதுலேருந்து நம்ம ஹீரோவுமே இறங்கி வந்துட்டுருக்கான். ஸோ எல்லாத்தையுமே காப்பாற்றுங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நம்ம ஹீரோயின் எல்லாரும் இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்க, பட் அந்த ஷெங்கை மட்டும் என்கிட்ட விட்டுருங்கன்னு சொன்னதும் டீச்சர் இவ தான் என்னை போட்டு அடிக்கிறா, எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்கன்னு சொன்னால் அவன் ஹீரோயினை பார்த்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்க ஷெங்க விடுங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு நீ தான் வைஃபரா அப்படின்றத செட்டு கேட்கும்போது உனக்கு எதுக்கு தோணுது நான் தான் வைஃபர்னு, என்னை பார்த்தா அப்படியே இருக்குன்னு சொன்னதும் உன்னோட ஃபைட்டிங் ஸ்கில், உன்னோட பாடி ஸ்கில், உன்னோட பிஹேவியர் எல்லாமே அவ்வளோ மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்றத சொன்னதும் எனக்கு என்னமோ நீ அவளை போட்டு தள்ளிட்டு புதுசாக யாரையாச்சும் கண்டுபிடிச்சி இதான் வைஃபர் நீ அறிமுகப்படுத்தணும்னு ட்ரை பண்ணுற மாதிரி ஏன்பா எனக்கு இருக்குன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவளை மாதிரி ஆளை போய் யாராச்சும் கொலை பண்ண முடியுமான்னு செட்டு கேட்குறான். பட் ஹீரோயின் அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டா. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என் பொண்ணுக்கு வந்துட்டு இப்படி கையிலெல்லாம் அடிபட்டுருச்சேன்னு உங்கள் அப்பாவுக்கு அந்த பிரதருக்குமே தெரிஞ்சிருச்சு. அந்த ட்ரிப்பு போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்கம்மான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கையிலெல்லாம் மெடிசன் போட்டு பாசமாக பார்த்துக்கிட்டதும் இவளுக்கு ரொம்பவே இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிறகு நைட் போல் அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நேனாவோட பிக்சர் அனுப்பி அவளை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டா அவள் பிளாக் டைகர் குரூப்போட ஏஜென்ட் தான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்களை வச்சு போட்டு தள்ளிடலாமான்னு சொன்னதும் இல்லை நானே அவளை பார்த்துக்கிறேன், நீ இதில் தலையிட வேணாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ பிறகு ஸ்கூலுக்கு வந்துட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை நான் வைக்க போகிறேன்னு இன்ஃபார்ம் கொடுத்துரு அண்டர் வேர்ல்டுக்கு அப்படின்றத சொன்னதும் அதே மாதிரி பண்ணதுமே இந்த நியூஸ் ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்பாங்க நாம் ஹீரோவுமே அவள் வந்து கேம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாளா, பண்ணட்டும் நானுமே அதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். பிறகு இங்கே அந்த பிளாக் டைகர் டீமுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க பாஸ்மே கண்டிப்பாக டைம் வந்து நம்ம கேட்டவட்ட பேசணும், அது நம்மளுக்கு தான் வேணும்னு சொன்னதுமே நானா சொல்கிறா ஒருவேளை அது ட்ராப்பாக இருந்தால் அப்படின்றத சொன்னதும் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி மேடம் சொன்ன மாதிரி அவங்க டைம் கேட்குறாங்க மீட் பண்ணேன்னு சொன்னதும் எப்படி இடம் நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறனோ அந்த மாதிரி நீ சொல்லு, அந்த இடத்துல வந்து அவனுங்களை வெட்டி புதைச்சா எவனும் கண்டுபிடிக்க முடியக்கூடாது, அந்த லெவலுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ வந்ததுமே இவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. நீ என்ன அந்த ஸ்டோனை சேல்ஸ் பண்ண போறியான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் நீ என்ன பண்ணிட்டுருக்குன்னு எனக்கு எல்லாம் புரியுதுன்னு சொல்லிட்டு நீ வைஃபர்ன்றதை ஒத்துட்டாகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. இப்பாங்க உன்னோட ஹெல்ப் தேவைன்னு நீ நினைக்கிறியா எனக்குன்னு சொன்னதுமே
ஆனால் நீ வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் தான், உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்கணும்ல, உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னதும் அவளுக்குமே புரியும், தன்னை அட்டாக் பண்ண முடியலன்னா ஃபேமிலி மேலே தான் கை வைப்பானுங்கன்னு. ஸோ அவள் சரின்னு சொல்லிடுறா. ஸோ நைட் போல் அவங்கள போய் மீட் பண்ண போனதுமே, நீ ஒழுங்காக அந்த ஸ்டோனை கொடுத்துட்டு போயிரு, நாங்கள் என்னமோ பெரிய ஆள் நினச்சா ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் போல் உன்னை போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அவள் சூட்கேஸ் கொடுத்ததும் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓப்பன் பண்ணால் காலியாக இருக்குது. ஓ நீ இப்போ எங்ககிட்டே வேலையை காமிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண போகிறாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோவும் அவங்க ஆண்களுமே வந்துடுறாங்க. அவன் மேலே கையை வச்சா உடம்புல உயிர் இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்து பிடிக்க சொல்லிடுறான். ஸோ அவங்க வந்து கதையுமே முடிச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்தால் இந்த நேனாவை ஆளவே பார்க்க முடியலப்பா, காண்டாக்டே பண்ண முடியல, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃபாக இருக்குது, எங்கே போயிட்டான்னு சொன்னதும் அவள் போயிருப்பா அப்படின்றத சொன்னதுமே எங்கே திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாலான்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்றத ஹீரோயின் சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து நீங்கள் கிளாஸ்க்கு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட உனக்கு நான் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் எனக்கு ஒரு டின்னர் கூட வந்து சாப்பிட வர மாட்டியா கூட, எனக்கு இது கூட நீ பண்ண மாட்டியான்னு சொன்னதும் என்கிட்ட டைம் இல்லை அப்படின்ற சைட்டு அவள் போயிட்டாங்க அசிஸ்டண்ட்டை மிஸ்டர் லூவை மீட் பண்ணுறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதுமே என்ன மேடம் உங்கள் அப்பாவை பார்க்க போகிறீங்களான்னு சொன்னதும் ரொம்ப ரூட் ஆகிட்டு சொன்னதை மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போனதுமே கார்ட்ஸ் உள்ளே விட மாட்டாங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமல். அப்போ அங்கே அந்த லீவ் வந்துடுறாரு. நீ அம்மா போமான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே இவர் ரொம்ப பிரேவான ஸ்டூடெண்ட் திரும்ப சேர்றதுக்காக வந்திருக்காரான்னு சொல்லிட்டு அங்கே லூவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஜாயின் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு பொண்ணு இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் நீ வந்து அதை பற்றி ஏன் கேட்குறேன்னு சொன்னதுமே ஏன்னா உங்கள் பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது ஒய்ஃபை என் கண்ணு முன்னாடியே அந்த பிளாக் டைகர் டீம் தான் கொலை பண்ணிட்டாங்க, அவனோட தலைவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன், அவன் மட்டும் என் கையில் கிடச்சா நான் சும்மா விட மாட்டேன், என் பிள்ளையுமே சின்ன வயசுலேயே தூக்கிட்டானுங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ எனக்குமே தெரியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்படின்னா அந்த ஆள் இருக்கிற இடத்த பற்றி என்கிட்ட சொல்கிறியா, நான் கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் தெரிஞ்சால் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப வந்துட்டு அப்படியே ரொம்ப சேட் ஆகிட்டு வாழா. இவன் இதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு போகிறான்னு சொல்லிட்டு இவருக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க கிளம்பி வந்துடுறான் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்காக நீ தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, எனக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது தெரியும் அப்படின்றத சொன்னா இல்லைப்பா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இப்போ அந்த லீடரை நீ எப்படியாச்சும் மீட் பண்ண போவ, சாதாரணமாக கிடையாது, எல்லாமே வந்து மோசமாக மாறி போயிடும், ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு அப்படின்றதாமே சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்கிருச்சு, ஏன்னா தனியாக இருந்து எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுமே ஓகேன்னு சொல்கிறான். அந்த லீடரை மீட் பண்ணுறதுக்காக அவங்க கிளம்பி போனதுமே பார்த்தாங்க ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரோடையும் சேர்ந்து இவங்க ஃபைட் பண்ணி அங்கே உள்ளே போனால் அந்த லீடருமே அங்கே வீல் சேரில் தான் இருக்கார். அப்போ அங்கே ஃபைனலாக நீ என்னை வந்து பார்க்க வந்துட்டியா அப்படின்ற செட்டு கேட்டதும் அதெல்லாம் சரி, நீங்கள் இதுக்காக வந்துட்டு என்னை கொலை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் எடுக்க அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் பார்த்தா நீ ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் லேடியாக இருப்பேன்னு நினச்சேன், சின்ன பொண்ணாதாம்மா இருக்க, இந்த ஸ்டோனை பற்றி உனக்கு எதுவுமே தெரியலை, நீ வந்துட்டு அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்துமே நீ தப்பிச்சிருக்கேன்னா அந்த பவர் இல்லாமையா சொல்லு, நான் வந்து சொல்கிறத கேளு, இந்த ஸ்டோன் வந்துட்டு ஓன்ட்ட பாதி இருக்குது ஏன்ட்ட பாதி இருக்குது, ஸோ ரெண்டையுமே ஒன்று சேர்த்துட்டேன்னா ஒரு புதிய பவரே உருவாகும், வேர்ல்டே உருவாகும், அங்கே நீ நானுமே ரூல் பண்ணலாம், நம்ம எல்லாத்தையுமே கட்டி ஆளலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அப்படியா சரி ஃபஸ்ட்டு உன் ஸ்டோனை கொடுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அந்த ஸ்டோனை பிடுங்கிடுறா. ஸோ அந்த ஸ்டோன் இருக்க போய் தான் அந்த ஆள் உயிரோடவே இருந்திருக்கான், அது பிடுங்கினதுமே அந்த ஆள் இறந்து போயிடறான். ஹீரோயின் இந்த ஆள் சொல்லிட்டு இருக்க எல்லாமே உண்மையாக நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அந்த ஸ்டோனை ஒட்ட வச்சா உண்மையிலே வந்துட்டு அங்கே ஒரு புது சக்தி உருவாயிட்டுருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே ஷாக்காய் போய் நின்றுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவ தான் பொண்ணுன்றது திரும்ப சொல்லவே இல்லை, அவங்க ஃபேமிலிட்டையும் அவங்க பொண்ணு வந்து இறந்து வேற ஒரு பொண்ணு தான் உடம்புல இருக்கான்ற விஷயமே தெரியல, நம்ம ஹீரோவோட காதலாவை ஏற்றுக்கவும் இல்லை. ஸோ இன்கம்ப்ளீட்டாகவே இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.